காலையில் இது ஒரு ட்ரேட் இருக்கும். இந்த 109 பாயிண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணுறோம். இதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் சைட்வைஸ் தான் இருக்கும். திருப்பியும் இதெல்லாம் இது வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். மீது இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் சைட்வைஸ் தான் போயிட்டோம். இந்த ரேஞ்சுக்கு பிளான் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் கால் சைடு ஒரு என்ட்ரி 81,800 ஒரு என்ட்ரி கொடுத்துருங்க. டார்கெட் சின்னது தான். அந்த ஹை வரும்போது எக்ஸிட் பண்ணிடணும். ஒரு ஹை வரும், எக்ஸிட் போதும். இன்னும் இருக்கு, பட் நம்ம நிறுத்திட்டோம். NF காலையில் அது கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகும். ஸோ ட்ரேட் நம்பர் 1 இதில் யார் ப்ராஃபிட் பண்ணது? ட்ரேட் நம்பர் 1 யார் ப்ராஃபிட் பண்ணது? பியூட்டிஃபுல். இதுதான் தேவை ஒரு ட்ரேடருக்கு. அலர்ட்டாக கன் வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணிடணும். பியூட்டிஃபுல். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ரிட்ரேஸ் ஆகும். ஒரு என்ட்ரி கால் சைடு ஒரு என்ட்ரி 164 ஸ்டாப் லாஸ். 164 பியூட்டிஃபுல். வேற லெவல்ல ஜம்ப் ஆகுது. டார்கெட் சேம், அதே டார்கெட் தான். ஃபுட் சைடு இருந்தாங்கன்னா காலி. 51 பாயிண்ட். ட்ரேட் நம்பர் 2 இன்னும் இருக்கு, அதில் ட்ரையல் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணிக்க. போதும் எக்ஸிட். 57 பாயிண்ட்ஸ். செகண்ட் ட்ரேட் நம்பர் 2 யார் எடுத்துனா இருக்கு அதுலன்னா? ட்ரேட் நம்பர் 2 57 பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்கு, பட் ஆசைப்படல நம்ம. வேற லெவல் ட்ரேட் இது. 57 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம லெவல் எல்லாம் முடிச்சிடுச்சு. இன்னும் இருக்கு கால் சைடு லூட்டி அடிக்க வேண்டியது தான் இன்னைக்கு. கால் சைடு இன்னும் போகுது. கால் சைடில் இதோட 81,957ல எக்ஸிட். 81,957ல ரெசிஸ்டன்ட். இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டல் வருது. எஸ், இங்கே இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இந்த இடம் வால்யூம் தேவை. நம்ம காலையில் போட்ட லெவல் மொத்தமே முடிச்சிடுச்சு. இது இங்கே பாருங்க, இந்த லெவல் எல்லாத்தையும் முடிச்சிடுச்சு. நம்ம பிளான் பண்ண மாதிரியே தான் போச்சு. இது எல்லா லெவலையும் முடிச்சிடுச்சு. இங்கே ரெட் கேண்டில் வந்துடுச்சு. ட்ரேட் நம்பர் 2வும் சக்ஸஸ். நீங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கணும்னா இந்த கீழே கொடுத்த நம்பரை கட் பண்ணி லேர்னிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு 3 to 5% பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் லேர்னிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 6 monthsோ ஒரு 3 monthsோ இல்லை ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணும்போது சேர்ந்து நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ. கால் சைடு ஒரு என்ட்ரி 317 ஸ்டாப் லாஸ். 354 டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 354. இன்னும் டார்கெட் இருக்கு மேல. ஃபர்ஸ்ட் டார்கெட் 354. அது உடைச்சிச்சுனா 360. நெக்ஸ்ட் டார்கெட் 360. இது நெக்ஸ்ட் டார்கெட். ஃபர்ஸ்ட் 354 தொடட்டும். சரி, நம்ம கொஞ்சம் முன்னாடியே நுழைஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 353 தொடையிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 353 ஃபர்ஸ்ட் டார்கெட். 353 வந்துச்சுன்னா 362 ஒரே கேண்டலா கொடுத்துரும். 352 தொட்ட அடுத்த செகண்டே 360 வந்துடும் நம்மளுக்கு. ட்ரையல் பண்ணிக்கலாம் நீங்கள். 352 உடைக்கணும். அங்கே சின்ன ரிஜெக்ஷன் இருக்கு. அது வால்யூமோடு போச்சுன்னா அப்படியே போயிடும் மேலே வேகமாக. கொஞ்சம் அங்கே யோசிக்கும். அப்படியே போச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் அங்கே.
பட் இருக்க மூமெண்ட் போயிடும் மேலே வேகம், இதுக்கு மேலே வேகம் போயிடும். அதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இன்னொரு 30 பாயிண்ட்டுக்கு இது மேலே. பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணுங்க, ட்ரையல் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? 50 பாயிண்ட், 48 பாயிண்ட் வந்திருக்கு. ட்ரையல் பண்ணலாம். எஸ், சூப்பராக ட்ரையல் பண்ணலாம். சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் தான், மேலே போயிடும். கால் சைடு, கால் சைடு மேலே போயிடும். ட்ரையல் பண்ணுங்க. ஸோ பாயிண்ட் பெருசாக பிடிக்கலாம். ட்ரையல் பண்ணுங்க. 53 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. ஆப் புட் சைடு போயிடாதீங்க. கால் சைடு இன்னும் முடியல, ஒரு மூமெண்ட் பெண்டிங் இருக்கு. சரி, அட்லீஸ்ட் இது 366னா நம்மளுக்கு கொடுத்தாகணும். இவ்வளோ தூரம்னா வரணும். 366 கொடுக்காத புட் சைடு போக முடியாது. இதுதான் ரூல். 366 ஒரு வாட்டி ரீடெஸ்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இது வைக்கிறோம். 25 பாயிண்ட் செகண்ட் டார்கெட். 341 ஸ்டாப் லாஸ், 366 டார்கெட். 341 ஸ்டாப் லாஸ், 366 டார்கெட். செகண்ட் ட்ரேட் இது, செகண்டோ தேர்டோ. பட் ஸ்டாப் லாஸ் மட்டும் அந்த பாட்டம் வச்சுக்கோங்க. கேண்டில் 24 பாயிண்ட்டுக்கான செகண்ட் ட்ரேட் இது. ட்ரேட் இருக்கு கால் சைடு, இன்னும் மேலேயே இருக்கு. நான் கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக தான் கொடுத்தேன். 366 சூப்பராக தொடும். கொஞ்சம் வாலடைலிட்டி இன்னைக்கு நல்லாவே இருக்கு, ஜாஸ்தியாக. அது பிரேக் ஆச்சுன்னா அதில் இதில் காட்டணும் அந்த வாலடைலிட்டி. ஸ்பாட்டில் இன்னும் ஒரு மூமெண்ட் இருக்கு பெண்டிங்கு. எவ்வளோ தூரம் வரும்னா, சின்ன இது கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த 840, 830 இங்கே செகண்ட் லெவலுக்கு பாருங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிளாக் லைன் ஒன்று புதுசாக உடஞ்சேன் பாருங்க. 937 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 937 ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணோம். அது வரைக்கும் நீங்கள் கால் சைடு இருக்கலாம். நம்ம பாயிண்ட் வந்துச்சு 25 பாயிண்ட். செகண்ட் ட்ரேட் வந்துச்சு. ட்ரையல் பண்ணுங்க. இன்னும் இருக்கு. அந்த பிளாக் லைன் ஒன்று உடஞ்சேன் பாருங்க, 81,937. இந்த ப்ளூ லைனை உடையணும். மெயினாக ப்ளூ லைனை உடஞ்சிச்சுன்னா 937 ஒரு வாட்டி தரணும். அது வரைக்கும் ட்ரையல் பண்ணுங்க கால் சைடு. இன்னைக்கு ட்ரேட் முடிஞ்சிட்டு தோட எதனா செட் பண்ணிக்கோங்க. பட் அங்கேருந்து தான் அது மேலே போகணும். அந்த மூமெண்ட்டு, லாஸ்ட் மூமெண்ட்டு விக்ரஸாக இருக்கும். அதை விட்றாதீங்க. டார்கெட் இது வரைக்கும் இருக்கும். 81,937 தொடும் இன்னொரு வாட்டி. அது மேலேயே போச்சுனாலும் விட்டுருங்க. போகும்போது ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க. சரி, மார்க்கெட் இப்போ புட் சைடுக்கு ரெடி ஆகிறதுக்கு பிளான் பண்ணுது. இது ஒரு கடைசி ஸ்டாப் லாஸ் தூக்கிறதுக்காக இது பிளான் பண்ணுது. இது ஒரே ஒரு கேண்டில் நல்லா ஹெவியாக வரணும். இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. அது இன்னும் அவ்வளோ மஜா இல்லை அதில். சரி, கால் சைடு தான் இருக்குது. ஆனால் வால்யூமோடு போகல. அது வேகமாக கொஞ்சம் நேரம் ஆகும். பட் கால் சைடு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கீழே வராது கால் சைடு. ப்ரீவியஸ் லோ மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸா, லாஸ்ட் ஸ்டாப் லாஸ் அது. ப்ரீவியஸ் லோ பண்ண வேணாம். ப்ரீவியஸ் கேண்டில் லோவை கடைசி ஸ்டாப் லாஸாக வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் சைட் வைஸ் அவ்வளோதான் இருக்குது பெண்டிங். பட் போயே ஆகணும். அது மேலே ஒரு வாட்டி அது மேலே போயே ஆகணும். ஸோ டைம் எடுக்கக்கூடாது. அது டைம் எடுக்காத போயிடுச்சுன்னா, டைம் எடுத்துச்சுன்னா ரிவர்ஸில் ஆகிடும். சரி, ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு இதை ட்ரையல் பண்ணலாம் நீங்கள். இப்போ என்ன டைமு? 9:30. ஒரு 10 o'clock வரைக்கும் கால் சைடு ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணுங்க. பட் ரிட்ரேஸ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். ரிட்ரேஸ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். இந்த ஒரு ட்ரேடுக்கு தான் நம்ம பிளான் பண்ணோம். இஷ்டிங்க சூப்பர். 54 பாயிண்ட் செகண்ட் டைம். சரி, நம்ம டார்கெட் எல்லா டார்கெட்டையும் கொடுத்துச்சு.
ஓகே, பியூட்டிஃபுல். சரி, ட்ரேட்னா இப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்க முடியும். 60 பாயிண்ட், இன்னொரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இது மூவ்மெண்ட் இருக்கு. ட்ரேடா தம்ஸ் அப் போடுங்க. ஹவ் வாஸ் த ட்ரேட்? கொஞ்சம் அக்ரெஷனாக தான் இருந்துச்சு. உங்கள் ஸ்பீடுக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லேர்னிங்கில் நீங்கள் ஷார்பன் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ட்ரேடு நம்மளுக்காக வெயிட் பண்ணாது, நம்ம தான் ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். ரொம்ப அருமையான ட்ரேடு இன்னைக்கு. டோட்டல்